இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராதாவால தன்னோட மோகனை மறக்க முடியுமா என்ன? மோனையா, நீங்க இந்த மாதிரி யோசிங்க. உங்களோட இந்த ராதா உலகம் முழுக்க சுத்திட்டு உங்ககிட்டயே திரும்ப வந்துட்டா. ஆனா இந்த தடவை உங்களோட இந்த ராதா அரலோச ராதா கிடையாது. இந்த தடவை நிறைய படிச்ச அறிவாளி ராதாவா வந்திருக்க. மோனையா, நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க. இப்ப என்னோட முறை. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க மோனையா. புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது ஒரு சாதாரண மஞ்ச கயிறுல தான் இணையுதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அன்பு நம்பிக்கையால தான் அது ரொம்ப உறுதியாகும். ஆனா கருத்து வேறுபாடு ஆணவத்தால அது பலவீனமாயிடும். எனக்கு நல்லா தெரியும் அந்த நேரத்துல நீங்க என் மேல கோவமா இருந்தீங்க. ஏன்னா அப்போ உங்களுக்கு உங்க அம்மா மேல முழு நம்பிக்கை இருந்தது. நானும் தப்பு பண்ணியிருக்கேன் தான் மோனையா. உங்களை நிதானமா புரிஞ்சுக்கிறத விட்டுட்டு நான் உங்க உறவே வேண்டான்னு அறுத்தெறிஞ்சிட்டு போயிட்டேன். இன்னையோட முடிஞ்சது ராதா மோகனோட உறவு, முடிஞ்சது அவங்களோட கதை. குஷி கண்முழிச்ச உடனே உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துடும் தெரிஞ்சு கூட நான் கோவமா உங்க உறவாறு தெரிஞ்சுட்டு போயிட்டேன். உங்க மௌனத்தை நான் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் பைத்தியம்தான், ஆனா உங்க மேல மட்டும்தான் பைத்தியம். என் கைய பிடிப்பீங்களா? நானா முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு என் மேல காதலே இல்லைன்னு. என்னோட சுயமரியாதையை காப்பாத்திக்க தான் உங்க உறவை அறுத்தெறிஞ்சிட்டேன் மோனையா. ஆனா ஒரு விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேன். ஒவ்வொரு தடவையும் நீங்க தானே என் சுயமரியாதையை காப்பாத்துனீங்க. நான் உங்க எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். நீங்க அத்தனை பேரும் இந்த வீட்ல இருக்கலாம், ஆனா ராதாவை மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். இந்த உலகத்துல இருக்கிற மொத்த பணமும் இந்த ஆடம்பரை எல்லாம் ஒரு பக்கம், அப்புறம் என் ராதாவோட அன்பு இன்னொரு பக்கம். அப்பவும் நான் என்னைக்கும் என் ராதாவை தான் தேர்ந்தெடுப்பேன்.